அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்திய விடுதலை சட்டம் 1947 பற்றிய முழு தகவல்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்திய அரசியல் அமைப்பில் வரலாற்றின் தாக்கம் அந்த பகுதியின் கீழே இதை பார்த்துட்டு இருக்கோம். 1773 சட்டத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1947 வரைக்கும் எல்லாமே இந்திய அரசியலமைப்பு வரலாற்றின் தாக்கம் அந்த பகுதிக்குள்ளதான் வரும். ஓகேங்களா? இதுல இந்திய விடுதலை சட்டம் 1947 இயற்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இரண்டாம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருக்கும். அந்த இரண்டாம் உலகப் போர் நடைபெற்று முடிந்த பிறகு கிளாமண்ட் அட்லி அப்படின்றவருடைய தலைமையில என்ன பண்ணுவோம், இங்கிலாந்துல ஆட்சி மாற்றம் ஏற்படும். அந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால கிளாமண்ட் அட்லி என்ன பண்ணுவாரு, இந்தியாவிற்கு விடுதலையை வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து பிரதமர் குறிப்பிட்டிருந்திருப்பாரு. அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேபினட் தூதுக்குழு அப்படின்ற ஒரு தூதுக்குழுவை கிளாமண்ட் அட்லி அமைப்பார். ஓகேங்களா? இது கேபினட் தூதுக்குழு அல்லது அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்னு சொல்லலாம். இங்க நிறைய டைம் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருப்பாங்க. இவங்க எப்ப டெல்லிக்கு வந்தாங்க அப்படின்னா 1946 மார்ச் 24 டெல்லிக்கு வருவாங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? டெல்லியில வருவாங்க. ஆனா இந்த குழு அமைக்கப்பட்டது எப்ப அப்படின்னா 1946 பிப்ரவரி 19 அமைச்சு மார்ச் 24 இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இதுல 3 பேர் இருப்பாங்க. இவங்க 3 பேருமே இங்கிலாந்து பாராளுமன்றத்துல அமைச்சர்களா இருப்பவங்க தான். அதனாலதான் அமைச்சரவை தூதுக்குழு அல்லது கேபினட் தூதுக்குழு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல யார் இருப்பா அப்படின்னா, பெதிக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், சர் ஸ்டூஃபோர்ட் கிரிப்ஸ் அப்படின்ற 3 பேர் இருப்பாங்க. இந்த குழுவிற்கு தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா பெதிக் லாரன்ஸ். ஓகேங்களா? அதன் பிறகு 1947 பிப்ரவரி 20 கிளாமண்ட் அட்லி என்ன பண்ணுவார் அப்படின்னா, 1948 ஜூன் 30 இந்தியாவுக்கு, அதாவது 1948 ஜூன் 30 இந்தியாவிற்கு விடுதலை அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பார். அவர் இந்தியாவுக்கு விடுதலை அளிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே முஸ்லீம் லீக் இங்க பெரிய போராட்டங்கள்லாம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. போராட்டம் நடத்தி வன்முறைகள்லாம் பெருசா வெடிக்கும். ஆல்ரெடி அது அடுத்தடுத்த காலங்களில் எந்த மாதிரி விளைவுகள் அப்படின்ற டாபிக்கள் அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, வேற வழியே இல்லாம மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன பண்ணுவாரு, 1947 ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் பிரபு மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்ற அடிப்படையில இந்திய பிரிவினை சட்டத்தை இயற்றுவாங்க. ஓகேங்களா? இந்திய பிரிவினை சட்டத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ணுவாரு. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகள் உருவாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் பேட்டன் பிரபு 1947 ஜூன் 3 குறிப்பிடுவாரு. இந்த ஜூன் 3 அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் 4 குரூப் 2லயுமே அந்த கொஸ்டின் இதை இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்படும். எப்ப 1947 ஜூலை 18 இந்திய விடுதலை சட்டம் இயற்றம். இந்த சட்டத்தின் மூலியமா இந்தியா பாகிஸ்தான் என்ற 2 நாடுகள் உருவாகுது. இதன் அடிப்படையில் என்ன ஆகுது அப்படின்னா 1947 என்ன பண்றாங்க, ஆகஸ்ட் 15 இந்தியாவிற்கு விடுதலை வழங்கப்பட்டது. அடுத்தது 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு விடுதலை வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம கிளாமண்ட் அட்லி, அதாவது பிரிட்டிஷ் பிரதமர் என்ன சொல்றாருன்னா, இனி இந்தியாவிற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்கள் இந்தியாவை நிர்வாகம் செய்வதாக விருப்பம் இல்லை, இந்தியாவிற்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கிறோம், இனி உங்களுடைய நாடு உங்களுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி கிளாமண்ட் அட்லி குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம இரு நாட்டின் அரசியல் அமைப்பு அவை உங்களுக்கு தேவையான அரசியல் அமைப்பை உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்ற அனுமதியை எந்த சட்டத்தின் மூலமா வழங்குறாங்க அப்படின்னா இந்திய விடுதலை சட்டத்தின் மூலமா வழங்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரச பிரதிநிதி அப்படின்ற முறை நீக்கம். இந்த அரச பிரதிநிதி அப்படின்ற முறை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு? 1858 அரச பிரதிநிதி அல்லது இந்திய வைஸ்ராய் அப்படின்ற இதுல வந்துச்சு. ஓகேங்களா? இந்த அரச பிரதிநிதிக்கு முன்னாடி ஜெனரல், கவர்னர் ஜெனரல் அப்படிலாம் இருக்கும். அதாவது ஒழுங்குமுறை சட்டம் 1773 பாத்தீங்க அப்படின்னா வங்காள ஜெனரல், அதாவது வங்காள கவர்னர் அப்படின்றவரு வங்காள கவர்னர் ஜெனரல் அல்லது வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி முதல் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகேங்களா? அடுத்து 1833 சட்டத்துல வங்காள கவர்னர் ஜெனரல் அல்லது வில்லியம் கோட்டையின் தலைமை ஆளுநர் அப்படின்ற அந்த பதவி இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு 1833 பட்டய சட்டத்தின்படி மாற்றிருப்பாங்க. அப்படி முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. ஓகேங்களா? அடுத்து 1958 இந்திய அரசு சட்டம். அதுல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்றத தூக்கிட்டு இந்திய அரச பிரதிநிதி அல்லது இந்திய வைசிராய் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க. அப்படி முதல்ல அழைக்கப்பட்ட முதல் இந்திய அரசு பிரதிநிதி அல்லது இந்திய வைசிராய் யாரு
கானிங் பிரபு. அதுக்கு அடுத்துதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப 1947 அரச பிரதிநிதி முறை அப்படின்றத தூக்கிட்டு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு திரும்ப கொண்டுட்டு வராங்க. அப்படி முதல் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் மற்றும் வங்காளம் இந்த பகுதிகளில் எல்லை பிரிக்கிறாங்க. எல்லை பிரிச்சாகணும். இப்போ வங்காள பகுதியில் இந்தியாவுக்கும் வங்காளத்திற்கும் இடையிலான எல்லை, அதே மாதிரி பஞ்சாப்னா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை. ஓகேங்களா. முன்னாடி வந்து வங்காளம் பாகிஸ்தான் நாடோட தான் இருந்துச்சு இல்லையா, அதனால அந்த எல்லை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரிப்பாணையம் அப்படின்ற ஒரு ஆணையத்தை அமைச்சு அதன் தலைவராக யார் இருக்காரு அப்படின்னா ராட்க்ளிஃப் அப்படின்றது. இவரோட தலைமையில தான் இந்த எல்லை பிரிப்பு நடைபெறுது. அதன் பிறகு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு, எல்லையெல்லாம் பிரிச்சாச்சு. இதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க, சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலா யார் பதவி ஏற்கிறா அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு வந்து பதவி ஏற்கிறார். ஓகேங்களா. மவுண்ட் பேட்டன் பிரபு பதவியேற்ற பின்பு அதுல முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா ராஜாஜி. இவர் வந்து ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல். ஓகேங்களா. முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாரு, ராஜாஜி. அதே மாதிரி முதல் பாகிஸ்தான் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா. ஓகேங்களா. ஸோ இது இவ்வளவுதான் இந்திய அரசியலமைப்பு விடுதலை சட்டம் 1947 இவ்வளவுதான் இருக்கு. ஆனா நான் சொன்ன தகவல்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். 1765 முதல்ல அலகாபாத் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க, வங்காளத்துல திவானி முறையை பெறுவாங்க. எங்க வங்காளம், பீகார், ஒடிசா பகுதியில் திவானி முறையை பெறுவாங்க. அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1947 வரும்போது நமக்கு வந்து ஒரு முழுமையான தகவல்கள் பெற முடியும். அதனால இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ கண்டிப்பா பாருங்க, கண்டிப்பா பயனுள்ள வகையில இருக்கும். 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே படிச்சு முடிச்சிடலாம். நம்ம அடுத்த காணொலியில இந்திய அரசியல் அமைப்புடைய தோற்றம் மற்றும் அந்த அரசியல் நிர்ணய சபையோடைய செயல்பாடுகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.